தினமும் ராமாயணம் கேட்க போகிறோம். ராமாயணம் கேட்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்பது என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கற்றலின் கேட்டல் நன்று, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். இது தமிழ் மூதாட்டியான ஔவை பிராட்டி தெரிவித்தது, வள்ளுவ பெருந்தகை கூறியது. இதை காட்டில் இன்னொரு விஷயம் வள்ளுவர் தெரிவிக்கிறார். கற்றிலனாயினும் கேட்கை நன்று, ஒருத்தனுக்கு படிக்கவே முடியலைனாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அடுத்த கேள்வி, கேட்பதென்றால் எப்படி? காது கொண்டு தான் கேட்கணும். காது கொண்டு தான் கேட்கணும்னா அதுக்கு ஏதாவது நம்ம கஷ்டப்படணுமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். காது திறந்து தான் இருக்குது. கண்ணாவது மூடி இருக்கும், காது திறந்து தான் இருக்குது. அதனால் ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம். ஆனால் எதை கேட்கணும் அதான் முக்கியம். எதை வேணால் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம், அப்படி அர்த்தம் கிடையாது. எதை கேட்டால் நமக்கு நிம்மதி கிடைக்குமோ, எதை கேட்டால் நமக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டாகுமோ, எதை கேட்டால் நமக்கு மனதிலே ஆனந்தம் உண்டாகுமோ அதை கேட்க வேண்டும். என்னது எதை கேட்டால் ஆனந்தம் உண்டாகுமோனா அப்போ எதை கேட்கணும்? ஒன்றே ஒன்று தான் கேட்கணும். என்னது? வால்மீகியினுடைய ராமாயணம். அது ஒன்று தான் கேட்கணும். ஏன் வேறு எதுவும் கேட்கக்கூடாதா அப்படின்னா, வால்மீகியே ராமாயணம் கேட்கறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்கிறார். குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும். இந்த ராமாயணம் கேட்பவர்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் உண்டாகும், குடும்பத்தில் அவர்கள் நினைத்தது நடக்கும், தூரதேசத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மீண்டும் வருவார்கள். இப்போ யுக்ரைனில் சண்டை நடக்கிறது, என் பையன் அங்கே படிச்சுட்டு இருந்தான், என்ன ஆகுமோ தெரியலையே, கவலைப்பட வேண்டாம், ராமாயணம் வாசிச்சுட்டா பையன் வந்துவிடுவான். முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால்தான் நடக்கும். சரி, தூரதேசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் திரும்பி வருவார்கள். உடம்பே சரியில்லை, என்ன வியாதினே தெரியல, எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டோம், கவலைப்பட வேண்டாம். ராமாயணம் கேட்டால் அந்த வியாதிக்கு உண்டான மருந்து என்னங்கிறது தெரியும். மனசில் என்னவோ கவலை, ஒன்றுமே புரியல, என்ன கவலைன்னு தெரியல, ஏன் கவலைன்னு தெரியல, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ராமாயணத்தை பக்தியோடு கேட்டுவிட்டா இருக்கிற கவலையெல்லாம் போயிடும். ராத்திரி யூடியூப்பில் கண்டதையும் பார்த்துட்டு ஒரே சொப்பனம், பேயும் பிசாசும் வர மாதிரி, ஐயோ அப்படின்னு எழுந்து பயந்துட்டோம். பயப்பட வேண்டாம். ராமாயணம் கேட்டால் ஒரு பேய் ஒரு பிசாசு ஒன்றும் வராது. சரி, ஏதோ நன்னா இருந்தான் குழந்தை, திடீர்னு புத்தி மாறிடுத்தோ, சித்த பிரமைன்னு சொல்கிறாளே, அதுக்கு என்ன பண்ணலாம்? கவலைப்பட வேண்டாம். ராமாயணத்தை கேட்கணும், ராமாயணத்தை சொல்லணும். இதை பண்ணிட்டா எல்லா வியாதியும் போயிடும். எனக்கு கல்யாணமே ஆகலை, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், ராமாயணம் கேட்டால் போதும். கல்யாணம் ஆகிடுத்தோ, குடும்பம் நடத்த பைசா விடுமே, அதுக்கும் அதே ராமாயணத்தை கேளு. அப்போது ராமாயணத்தை கேட்டால் என்ன கிடைக்கும்னா, ராமாயணம் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி. யாருக்கு என்ன வேணுமோ அத்தனையும் ராமாயணம் கேட்டால் கிடைக்கும், ராமாயணத்தை படித்தால் கிடைக்கும். இதை வால்மீகியை நல்லா எழுதி வச்சிருக்கார். ராமாயணத்தை நாம் படிக்கிறத விட எது சுலபம்னா காதால் கேட்குறது. உடனே அடுத்த கேள்வி, ராமாயணம் எப்போ கேட்கணும்? ராமாயணம் இன்றைக்கி தான் கேட்கணும், நாளைக்கு கேட்கணும், ஒன்றும் கிடையாது. நமக்கு எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் ராமாயணம் கேட்கலாம். உடனே ஒரு ஆசை, இல்லை இல்லை, இந்த நேரத்தில் கேட்டால், இந்த காலத்தில் கேட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னா அதை எப்போ கேட்கணும்? ஒரு வருஷத்தில் கார்த்திகை மாதம், மாசி மாதம், சித்திர மாதம், இந்த 3 மாதங்களிலும் வளர்பிறை, அதாவது சுக்லபக்ஷம், அந்த வளர்பிறை நவமி அன்றைய தினம் முதற்கொண்டு 9 நாட்கள் ராமாயணம் கேட்டால் அஸ்வமேத யாகம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும். அஸ்வமேத யாகம்னா என்னது? அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த 3 மாதங்களில் ராமாயணம் கேட்டால் அபரிமிதமான ராஜயோகம் சொல்கிறா இல்லையா? சரி, ஜாதகத்தில் ஏதோ சனி தசை நடக்கிறது, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமோ? சுந்தரகாண்டம் வாசிக்கணும். ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலையே, கவலைப்படாதே, சுந்தரகாண்டம் வாசிச்சுடும். 9 நாட்கள் சுந்தரகாண்டம் படித்தா கல்யாணம் ஆகிடும். சரி, எனக்கு பணங்காசே இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணலாம்? சுந்தரகாண்டத்தினுடைய 15வது சர்க்கம் அதை படிச்சுட்டா, அதை படிக்கிறதுனா ஏதோ புஸ்தகத்தை எடுத்தேன் படித்தேன்னு இல்லை, பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் படிக்கணும். அதனால தான் வால்மீகியை சொல்கிறார், ஸ்ரோதவ்யம் அனசூயகா அப்படின்னு சொல்லியிருக்கார். ராமாயணத்தை யார் கேட்டாலும் பொறாமை இல்லாமல் கேட்க வேண்டும். ராமாயணத்தை யார் கேட்டாலும்
பக்தியோடு கேட்க வேண்டும். ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு சொல்லையும் பக்தியோடு கேட்டால் எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நடக்கும், நமக்கு கிடைக்கும். நாம் ஆசைப்பட்டது, ஆசைப்பட தெரியாதது எல்லாம் நமக்கு கிடைக்கும் ராமாயணத்தினால. அப்படிப்பட்ட ராமாயணத்தை யார் கேட்டார்கள் அப்படின்னா, ராமாயணத்தை பெருமாள் ராமனே கேட்டிருக்கான். ராமாயணத்தை பெருமாள் ராமன் தானே கேட்டான். சரி, அடுத்தது ராமாயணத்தை சீதை கேட்டாள். மூணாவது, ராமாயணத்தில் கொஞ்ச பாகத்தை சூர்பனகை கூட கேட்டிருக்கான். அப்போ ராமாயணத்தை கேட்டவர்களில் தலை சிறந்தவர் அப்படின்னா யார்? பெருமாள் ராமன். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தினுடைய கதாநாயகனே பெருமாள் ராமன் தானே. அந்த ராமனே வியந்து கொண்டாடும்படியாக ஒருவர் கேட்டார். அதுதான் இன்னைக்கு சங்கரா டிவியில் நாம் பேச போகிற விஷயம். அப்படி ராமனே கொண்டாடும்படியாக ராமாயணம் கேட்டவர் யார் அப்படின்னா ஹனுமான். ஏன் ஹனுமானுக்கு மட்டும் இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, அவருடைய அவதாரமே ரொம்ப உயர்ந்ததான அவதாரம். ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் 2வது சர்க்கத்தில் தான் ஹனுமானை முதல்ல நாம் பார்க்குறோம். ராமனும் லக்ஷ்மணனும் பம்பா நதிக்கரை வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். சுக்ரீவனுக்கு பயம் வந்தது. இந்த பயம் எப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்று சொல்கிறேன். ட்ரெயினில் டிக்கெட் வாங்காமல் ஏறி உட்காந்துட்டோம். டிக்கெட் வாங்காமல் ஏறி உட்காண்டாச்சு. ட்ரெயின் வேகமாக போயின்னு இருக்கு. யாராவது வேகமாக நம்ம கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி போனால் டிடிஇ தான் வராரோன்னு நினச்சிட்டுருவோம். போகிறது யாரோ இருக்கும், ஆனால் நமக்கு என்ன பயம்? நம்ம இடத்துல டிக்கெட் இல்லையே, வரக்கூடியவர் டிடிஇ. அப்போ வரவரெல்லாம் டிடிஇனே பார்த்துட்டு இருப்போம். ஐயோ வந்துவிட போகிறாரு, நம்ம அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட போகிறாரு. ஸ்டேஷனில் இறக்கி விட்டால் தப்பு கிடையாது. எங்கேயாவது பிரிட்ஜு மேலே போயிட்டு இருக்கிறப்போ தொப்புன்னு கீழே தள்ளி விட்டார்னா என்ன பண்ணுறது? கரெக்டாக நீ தான் டிக்கெட் வாங்கலையேன்னு சொல்லிவிடலாமே. அப்போது இவ்வளவு பயம் நமக்கு உண்டாகிறது. இந்த ராமாயணத்தை கேட்டவர்களில் தலை சிறந்தவர் ராமன், அவரே கொண்டாடும்படியானவர் ஹனுமான்னு சொன்னேனே. அது காரணம் என்ன? இப்போ சுக்ரீவனுக்கு இந்த டிக்கெட் வாங்காதவனை போல பயம் வந்தது. சுக்ரீவன் சொல்கிறான், யாரோ 2 பேர் வரா, பார்த்தா பெரிய வீரர்கள் போல தெரியறது, ஒருவேளை வாலி என்னை கொல்லணுங்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்கு அப்படின்னு சுக்ரீவனுக்கு பயம். உடனே பக்கத்தில் ஹனுமான் இருக்கிறார். அந்த இடத்துல தான் வால்மீகி ஹனுமானை பற்றியே சொல்கிறார். நன்றாக படித்தவர்களில் முதலிலே நிற்கக்கூடிய ஹனுமான். வால்மீகி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் ஹனுமானை. நன்றாக படித்தவர்களில் தலை சிறந்தவரான ஹனுமான். அவர் என்ன பண்ணினார்? சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார், சுக்ரீவா, எதற்கும் பயப்படக்கூடாது. பயந்து விட்டால் நம்முடைய புத்தி வேலை செய்யாது. வந்தவர்கள் யார் என்று உனக்கு தெரியாது. நீ அவர்களை பார்த்து பயந்தாய். அவர்கள் உனக்கு வேண்டியதை செய்யக்கூடிய நண்பர்களாக கூட இருக்கலாமே. நீ எதற்காக அவர்களை பார்த்து பயப்பட வேண்டும் என்று ஹனுமான் சுக்ரீவனுக்கு ஆறுதல் கூறினார், சமாதானம் கூறினார். உடனே சுக்ரீவனுக்கு ஓஹோ அப்படி கூட இருக்குமோ என்று நினைத்தான். உடனே ஹனுமானை பார்த்து சொன்னான், நீயே இங்கிருந்து சென்று வந்தவர்கள் யார் என்று பார்த்து விட்டு வா. உடனே ஹனுமான் கிளம்புறார். நேர பம்பா நதிக்கரை வழியாக ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண பெருமாளும் நடந்து வந்து கொண்டிருக்க இப்போ ஹனுமான் நேர போய் அவர்களை சேவித்தார். சேவித்த உடனே அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் யார்? உங்களை பார்த்தால் பெரிய வில்வீரர்கள் போலே தெரிகிறது. உங்களை பார்த்தால் உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தவர்களைப் போலே தெரிகிறது. ஆனால் இந்த பம்பா நதிக்கரையிலே 4 பக்கங்களிலும் சுற்றி பார்த்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் எதையோ தேடிக்கொண்டு வருகிறீர்கள் என்று தெரிகிறது. அதற்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய மிருகங்களெல்லாம் உங்களை பார்த்து ஓடுகிறதே. அப்போ உங்களிடத்தில் ஒரு யாராலும் விவரிக்க முடியாத ஒரு ஆச்சரியமான சக்தி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே லக்ஷ்மண சுவாமி தாங்கள் யார் அப்படிங்கிறத சொன்னார். உடனே ஹனுமான் ராமச்சந்திரமூர்த்தியையும் லக்ஷ்மணரையும் நேர சுக்ரீவனிடத்தில் கூட்டின்னு வரார். அந்த இடத்துல ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் பார்த்து சொல்கிறார், ஹே லக்ஷ்மணா, நீ இவனிடத்துல பேசு அப்படின்னார். யாரிடத்துல? ஹனுமான் இடத்துல. உடனே லக்ஷ்மணன் பெருமாளை திரும்பி பார்த்தான். உடனே பெருமாள் சொன்னார், லக்ஷ்மணா, என்ன அழகாக பேசுகிறான்னு பார்த்தியா? நன்னா படித்தவனாக இருந்தால் தான் இப்படி பேச முடியும். ருக்வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கணும், யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கணும்,
சாமவேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கணும், அதர்வண வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கணும். 4 வேதங்களை இப்போ ராமர் சொல்கிறார். யார் இடத்துல? லக்ஷ்மணன் இடத்துல. யாரை பற்றி? ஹனுமானை பற்றி. இந்த 4 வேதங்களுக்குள்ள ராமாயணமே இருக்குது. ராமாயணம் இருக்கு இல்லையா? ரா என்பது ரிக்வேதத்தை தெரிவிக்கிறது, மா என்பது சாமவேதத்தை தெரிவிக்கிறது, ய என்ற அக்ஷரம் யஜுர்வேதத்தை தெரிவிக்கிறது, நம் என்றதான அக்ஷரம் அதர்வண வேதத்தை தெரிவிக்கிறது. இப்போ ராமர் என்ன சொல்றார்? லக்ஷ்மணா, ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வண வேதங்களை இவன் நன்றாக படித்தவன் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தை இவனை போலே கேட்பவர்களோ சொல்பவர்களோ யாரும் கிடையாது என்று பெருமாள் ஹனுமானை பார்த்த உடனேயே சொன்னார். அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே சொல்றார், லக்ஷ்மணா இவன் நன்னா படிச்சிருக்கான்ங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய கேட்டிருக்கான்னு சொல்றார். அதைத்தான் திருவள்ளுவ நாயனார் சொன்னார், கற்றிலனாயினும் கேட்க. உனக்கு படிக்க முடியலை, வசதி இல்லை, அல்லது படித்தாலும் என்னவோ புத்தியில் ஏறலை, எத்தனையோ காரணங்கள், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 2 காதும் திறந்துருக்கு, நிறைய கேட்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நேரம் உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ உடனே ஒரு கேள்வி, இந்த காது நேரம் தானே இருக்குது, இப்படி உள்ள நுழைஞ்சது இப்படி வெளியில் வந்து விடுவேன்னா அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நல்ல விஷயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு நாம் அபியாசம் பண்ணினோம்னா நடக்கும். அப்போ ராமனே தெரிவிக்கிறான் லக்ஷ்மணன் இடத்துல, இந்த ஹனுமான் நன்றாக படித்தவன் அப்படின்னு. இப்போ இந்த ஹனுமான் சீதையை தேடிட்டு கிளம்பணும். தெற்கு திசையிலே வானரங்களை குரங்குகளை அனுப்புகிறான் சுக்ரீவன். அப்போ ஹனுமானை கூப்பிட்டு சொல்கிறான், ஹனுமானே உன்னுடைய சக்தி உனக்கு என்ன என்று தெரியாது. நீ இந்த பூலோகம், கடல் சமுத்திரலோகம், ஆகாயம், ஆகாயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேவலோகம், அங்கு எங்கு வேணாலும் செல்லக்கூடிய சக்தி உனக்கு உண்டு. அதுக்கு மேலே உனக்கு சக்தி மட்டும் கிடையாது, வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அதற்கு மேலே உனக்கு எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்யக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால் இது முடியுங்கிற நம்பிக்கை யாரிடத்துல இருக்கோ அவர்களால் தான் எதையுமே செய்ய முடியும். அதை இந்த இடத்துல சுக்ரீவன் ஹனுமான் இடத்துல சொல்கிறான், ஹே ஹனுமன்னு, எந்த காரியத்தையும் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை உனக்கு உண்டோ, காரியத்தை செய்யக்கூடிய சமயோசிதமான புத்தியும் உனக்கு உண்டோ, ஆகவே நீ தெற்கு திசையிலே சென்று எப்படியாவது சீதையை பார்த்து வர வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் ஹனுமானை மட்டும் தனியாக கூப்பிட்டு சொன்னான். இதை பார்த்து கொண்டே இருந்த ராமர் தன் கையில் இருந்த மோதிரத்தை ஹனுமானிடத்திலே கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், ஹே ஹனுமன்னு, வானரர்களுக்கு தலைவனான ஹனுமானே, நீ இங்கிருந்து தெற்கு திசையிலே செல்கிறாயே, நீ தெற்கு திசையிலே சென்று சீதையை பார்த்துவிட்டு வர வேண்டும். நீ பார்த்துவிட்டு வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது எல்லாருமே சொல்லுவோம், அப்படி தானே? இப்போ கூட ஐபிஎல் மேட்ச் நடக்கிறது, என்ன சொல்லுவோம்? ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போனான்னா செஞ்சுரி அடிச்சு விடுவான், நம்ம டீம் ஜெயிச்சு விடுன்னு சொல்லுவோம். அவர் போய்ட்டு டக் அவுட் ஆகிட்டு வருவாருங்கிறது வேற கதை. இப்போ அனுப்புகிறப்போ பாசிட்டிவாக அனுப்பணுமே, அது மாதிரியாக ராமர் சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய துக்கத்தையும், அதாவது என்னுடைய வருத்தத்தையும் சீதையினுடைய வருத்தத்தையும் போக்கக்கூடியவன் ஹனுமன்னு நீ ஒருவர் தான்னு இப்போ பெருமாளே ஹனுமானை பார்த்து சொன்னார்னா அப்போ ஹனுமானுக்கு எவ்வளோ பெருமை இருக்கணும். ராமாயணம் பெருமாள் ராமனை பற்றியது, ராமாயணம் சீதையை பற்றியது. அந்த ராமபிரானுடைய வருத்தம், சீதையினுடைய வருத்தம், இந்த 2 வருத்தங்களையும் போக்கக்கூடியவர் ஹனுமான் ஒருவரே என்று சொல்வது யார்? பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியே தெரிவிக்கிறான். தெற்கு திசையிலே அனைவரும் போனார்கள். கடற்கரையிலே இருக்கும் பொழுது இந்த கடலை யார் தாண்டுவது என்று எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது. உடனே ஜாம்பவான் சொன்னார், நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன், லங்கைக்குள்ளே கூட போகிறதுக்கு முயற்சி பண்ணிவிடுவேன், ஆனால் திரும்பி வர முடியுமான்னு தெரியல, காரணம் எனக்கு வயதாகி விட்டது அப்படின்னு சொன்னார். அங்கதன் சொன்னான், நான் போயிடுவேன், ஆனால் இந்த காரியத்தை என்னால் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு அங்கதனும் சற்று யோசனை பண்ணினான். அப்பொழுதுதான் ஜாம்பவான் சொன்னார், நாம் எல்லாரும் பேசின்னு இருக்கோம், ஒருத்தர் மட்டும் இங்கே இல்லை. யார் அவர்? அவர்தான் ஹனுமான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தனியாக இருந்தார். தனியாக இருந்து கொண்டு ராமநாம ஜபத்தை பண்ணி கொண்டு இருந்தார். அவரிடத்துல போனார் ஜாம்பவான். ஹே ஹனுமன்னு, நாங்கள் எல்லாரும் பேசின்னு இருக்கோம், கடலை தாண்டணும்னு, நீ தான் அந்த காரியம் பண்ணணும். உடனே ஹனுமான் சொன்னார், ஐயோ என்னால் முடியாது,
அப்போ தான் ஜாம்பவான் ஹனுமானிடத்தில் ஹனுமானுடைய பெருமை என்னங்கிறத சொன்னார். ஹனுமான் புஞ்சிகஸ்தலை என்ற ஒரு அப்சரஸ், அவள் அஞ்சனை என்றதான ஒரு வானர பெண்ணாக வந்து தோன்றினாள். ரொம்ப அழகாக இருப்பாள். அது மட்டும் கிடையாது, தான் நினைத்தபடி எந்த ஒரு வடிவத்தையும் அவளாலே எடுத்துக்கொள்ள முடியும். அவள் அஞ்சனை என்று ஒரு வானர பெண்ணாக வந்தாள். அவளை பார்த்தவுடனே வாயு பகவானுக்கு ஆசை உண்டானது. அந்த வாயு பகவானுக்கும் அஞ்சனைக்கும் பிறந்தவர்னு சொல்லக்கூடாது, அவதாரம் பண்ணியவர் ஆஞ்சநேயர், ஹனுமான் அப்படின்னு பேர். இவர் பிறந்த உடனே அப்படி ஆகாயத்தில் பார்த்தார். பார்த்தா ஆகாயத்தில் சூரியன் தெரிந்தான், ஆதித்யன். பார்த்த உடனே அது என்னமோ சிவப்பு கலரில் ஒரு பந்து இருக்குது, நமக்கு விளையாடுறதுக்கு பாலே இல்லையே, ஹனுமாருக்கு பிறந்த உடனே விளையாடணும்னு ஆசை போல் இருக்குது. அவருக்கு விளையாடுறதுக்குன்னு அது சூரியன் தான் கிடைச்சான் போல இருக்கு. இங்கிருந்து நேராக அப்படியே பறந்தார். சூரியனை பிடிக்கணும்னு போயிட்டார். கொஞ்சம் விட்டுருந்தா சூரியனை பிடிச்சிருப்பார். பார்த்தான் தேவேந்திரன். ஐயோ இது என்னது, சூரியனை பிடிப்பதற்கு யார் வருகிறார்கள்னு பார்த்தான். குழந்தை ஹனுமான் போயின்னு இருக்கார். ஓங்க இடது கன்னத்தில் அரைஞ்சான், கீழே விழுந்தார். இடது கன்னத்துக்கு ஹனு என்று பெயர். அதனால தான் அவருக்கு ஹனுமான் என்று அழகான பெயர் உண்டானது. சரி, இப்போ நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், ஸ்ரவணம் ஹனுமான்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ராமாயணத்தை கேட்டவர்களில் சிறந்தவர் ஹனுமான் அப்படின்னா அந்த ஹனுமான் எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் இதை சொன்னேன். உடனே ஹனுமானுடைய தகப்பனார் வாயு பகவானுக்கு கோபம் வந்தது. உடனே என்ன பண்ணினார், எல்லா இடத்துலையும் வாயு பகவானுக்கு வேலை என்ன, எல்லா இடத்துலையும் காத்து இருக்கணும். வாயு பகவான் அப்படியே காற்றை நிறுத்தி விட்டார். யாருக்குமே மூச்சு விட முடியவில்லை. உடனே பிரம்மதேவன் ஓடி வந்தான். ஓடி வந்து வாயு பகவான் இடத்துல சொன்னான், கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய குழந்தை உயிர் பிழைத்து விடுவான், பயப்பட வேண்டாம்னு சொன்ன உடனே ஹனுமானுக்கு பிரம்மதேவனே ஒரு வரம் கொடுத்தார், உனக்கு எதனாலும் ஆபத்து உண்டாகாது. அந்த ஹனுமானை பார்த்து தான் இப்போ ஜாம்பவான் சொல்றார், ஹனுமன்னு நீ மட்டும்தான் இந்த காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமானுக்கு தனக்குள்ள இருந்த சக்தி வெளியே வந்தது. அதனால தான் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை அவசியம் கேட்கணும்னு எல்லாரும் சொல்வார். அது மட்டும் கிடையாது, எல்லாருடைய கிரகங்களிலும் ஹனுமானை வைத்து நாம் வழிபட வேண்டும். காரணம், புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமான நினைச்சாலே போதும், ஹனுமான மனசுனால நினைச்சுட்டாலே என்ன உண்டாகும், புத்தி உண்டாகும், தைரியம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும், வியாதி போயிடும். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, நான் சுயேட்சையாகவே நின்று ஜெயிப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும்னா அதுக்கு ஹனுமான் இருந்தால்தான் முடியும். அந்த ஹனுமான் இங்கிருந்து கிளம்பி லங்கைக்கு சென்றார். அசோகவனத்தில் பிராட்டியை பார்த்தார். பிராட்டியை பார்த்த உடனே பிராட்டியை ஹனுமான் பார்க்கும் பொழுது ராவணன் பிராட்டியை சீதையை பார்ப்பதற்கு அங்கே வந்திருக்கான். அங்கே சீதைக்கும் ராவணனுக்கும் ஏதோ பேச்சு நடக்கிறது. ராவணன் அங்கிருந்து கிளம்பினான். அப்போதான் ஹனுமான் நினைச்சார், ஐயோ சீதை இடத்துல நாம் எப்படி பேசுறது, எதை சொல்றது, எதை சொன்னால் சீதைக்கு சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு ஹனுமான் நினைச்சார். உடனே என்ன பண்ணினார் தெரியுமா, சீதை காதிலே விழும்படியாக ராமாயணம் சொன்னார். சொல்லக்கூடிய இடம் என்ன, சீதை தன் உயிரை விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாள். உயிரை விட்டுட போறா பிராட்டி. பிராட்டி உயிரை விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிய பொழுது அந்த பிராட்டியின் உயிரை காத்தது என்னது, ராமாயணம். இதை மறந்து விடக்கூடாது. உடனே பிராட்டி பார்க்குறா, இலங்கையிலே ராவணனுடைய அரண்மனையிலே ராமாயணம் சொல்வது யார் என்று பார்த்தாள். மரத்து மேலே ஹனுமானை பார்த்தாள். உடனே ஹனுமான் கீழே இறங்கி வந்தார், பிராட்டி இடத்துல பேசினார். அப்போது பிராட்டிக்கும் ஹனுமானுக்கும் நிறைய பேச்சு உண்டானது. அப்போ சீதை கேட்டாள் ஒரு கேள்வி, ஹனுமானே என் காது குளிருமாறு எனக்கு சந்தோஷம் உண்டாகுமாறு ராமாயணம் சொன்னியே, எனக்காக ஒரு உபகாரம் பண்ணு. என்ன பண்ணணும், இன்னும் ஒரு தடவை ராமாயணம் சொல்லு. த ரிப்பீட் அப்படிங்கிறது முதல்ல சீதை தான் சொன்னான். அதைத்தான் அப்புறம் பின்னாடி யாரோ எங்கேயோ எழுதி வச்சிருக்கா. இந்த ரிப்பீட்டுங்கிறது முதல்ல சீதை சொன்னால் உடனே ஹனுமான் என்ன பண்ணினார், ராமாயணத்தை ரிப்பீட் பண்ணார். சீதைக்கு அப்பவும் ஆசை குறையலை. ஹனுமன்னு இன்னும் ஒரு தடவை ராமாயணம் சொல்லு. 3 தடவை ஹனுமான் சீதை இடத்துல ராமாயணம் சொல்றார். யார் இடத்துல, எந்த சீதை பெருமாளுடைய கையை பிடித்தாலோ
ராமாயணம் முழுவதுமே சீதாயா சரிதம் மகத்து என்று வால்மீகி சொல்றாரே, அந்த பிராட்டி ஹனுமானிடத்தில் ராமாயணம் கேட்டாள் என்றால் அப்போ ஹனுமானுக்கு ராமாயணத்தில் எவ்வளவு பக்தி இருந்திருக்கணும். அப்படி ஹனுமான் ராமாயணத்தை சொல்ல பிராட்டி கேட்டாள். லவனும் குச்சனும் ராமாயணம் சொல்ல பெருமாள் ராமனே கேட்டான். பெருமாள் ராமனே தன்னுடைய வைபவத்தை சூர்பனகை இடத்திலே சொன்னான். சூர்பனகை கேட்டாள். அதே போல சுக்ரீவனிடத்திலையும் தன்னுடைய கதையை தெரிவிக்கிறான் பெருமாள் ராமன். சுக்ரீவன் கேட்டிருக்கான். அப்போ ராமாயணத்தை சொன்னவர்கள் யார்? எல்லாரும் சொல்லியிருக்கா. கேட்டவர்கள் யார்? அநேகம் பேர் கேட்டார்கள். ஆனால் அதில் கேட்டவர்களிலே தலை சிறந்து விளங்குபவர் ஹனுமான். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ராமாவதார காலம், ராமாவதாரம் முடிய போகிறது. அவதாரம் முடியும் பொழுது பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி சரையூ நதிக்கரையிலே நிற்கிறார். பக்கத்தில் ஹனுமான் நின்றுருக்கார். பெருமாள் சொன்னான் ஹனுமானை பார்த்து, ஹனுமன்னு நமக்கு இந்த அவதாரத்தில் விசா முடிஞ்சது, பாஸ்போர்ட்டில் என்ட்ரி போட்டு கொடுத்துட்டா, அதனால நம்ம இங்கிருந்து கிளம்பி நம்முடைய பரமபதம் போக வேண்டியது தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமானை பார்த்து கேட்டார், ஹனுமன்னு விசால உம்ம பேர் ஒரு சேர்த்து எழுதியிருக்க, நீரும் என்னோட வந்துடும் அப்படின்னு பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி ஹனுமானிடத்தில் சொன்னார். இப்போ ஹனுமான் இங்கிருந்து பரமபதம் போகணும், பைசா செலவு கிடையாது. பெருமாள் எல்லாம் கவனிச்சுருவார். ஏறி உட்காந்துக்கணும், நேர நடுவில் எங்கேயும் ஹால்ட்டு கிடையாது, நேர பரமபதம் தான். நினச்சாலே எவ்வளவு நன்னா இருக்குது. பெருமாள் நினச்சான் நம்மோட ஹனுமானும் வந்துவிட போகிறார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். என்ன காரணம்னா, பெருமாளுக்கு ஹனுமானை விடுறதுல இஷ்டம் இல்லை. ஹனுமானை விட்டுவிட்டு பெருமாளால் இருக்க முடியாது, அதான் ரொம்ப முக்கியம். உடனே ஹனுமான் சொன்னார், சரி நான் பரமபதம் வந்துவிடுறேன், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னார். ஹனுமன்னு என்ன சந்தேகம்? ஒன்றும் இல்லை, பரமபதம் வந்துவிட்டா அங்கே ராமாயண உபன்யாசம் உண்டோ? ஹனுமன்னு இப்போ பெருமாள் சொல்கிறான், ஹனுமன்னு ராமாயண உபன்யாசம் சங்கரா டிவியில் தான் உண்டு, இன்னிலேருந்து 9 நாளைக்கு. அங்கே பரமபதத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு ராமாயண உபன்யாசம் கேட்கணும்னா நீ சங்கரா டிவி தான் பார்க்கணும், சங்கரா டிவி தான் கேட்கணும். உடனே ஹனுமான் சொன்னார், ராமாயண உபன்யாசம் இல்லாத பரமபதத்தில் எனக்கு என்ன வேலை? உடனே அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டார், அங்கே ராமநாம சங்கீர்த்தனமாவது இருக்குமா? உடனே பெருமாள் சொன்னான், ஹனுமன்னு அதுவும் பரமபதத்தில் கிடையாது, அதுவும் இங்கே தான். அப்போ அதுவும் இந்த பூலோகத்தில் தான் உண்டு. மூணாவதாக ஹனுமான் இன்னொரு கேள்வி கேட்டார், பெருமாளே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியலையா? என்ன சந்தேகம்? பரமபதத்துக்கு நான் வந்துவிடுறேன், ஆனால் ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? பரமபதத்தில் நீர் இதே வில்லும் கையுமா இருக்கணும், உமா பக்கத்தில் பிராட்டி இருக்கணும், உமா பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமி இருக்கணும், நான் உமக்கு கைங்கரியம் பண்ணணும். ஹனுமன்னு அது மட்டும் முடியவே முடியாது. எல்லாம் இங்கே இந்த சரையூ நதிக்குள்ளே நான் இறங்கிவிட்டேன்னா இந்த ராமாவதாரமே முடிஞ்சு போயிடும். பரமபதத்தில் எனக்கு ராமன்னு கூட பேர் கிடையாதே ஹனுமன்னு, எனக்கு ஏதோ பரமபதநாதன் அப்படின்னு ஏதோ பேர் வச்சுருக்கா அப்படின்னு. உடனே ஹனுமான் கேட்டார், ராமாயணம் இல்லாத பரமபதம், ராமாயண உபன்யாசம் இல்லாத பரமபதம், ராமநாம சங்கீர்த்தனம் இல்லாத பரமபதம், ராமனையே சேவிக்க முடியாத பரமபதம், அங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? எனக்கு என்ன வேலை இருக்குது? நான் வரமாட்டேன். அப்போ ஹனுமன்னு நீர் என்ன பண்ண போறீர்? இங்கே தனியானா இருக்கணும். அப்போ தான் ஹனுமான் சொன்னார், இல்லையே நான் தனியாக இல்லையேன்னார். என்னது நான் இல்லையேண்ணா? நான் இல்லையேன்னு பெருமாள் சொன்னான். உடனே ஹனுமான் சொன்னார், நீ வேண்டாம், உன்னோட ராமாயணமே எனக்கு போதும்னார். பெருமாளை நீ இங்கேருந்து கிளம்பி போடு பரமபதத்துக்கு, நான் இங்கேயே இருக்கேன், ராமாயணம் கேட்டுட்டே இருக்கேன். எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ, இந்த சங்கரா டிவியில் கூட இன்றைக்கி உட்காந்து ராமாயணம் கேட்டுட்டு இருக்கார் ஹனுமான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும், ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் போய் உட்காந்துக்க போகிறேன். நான் இங்கிருந்து ஸ்னேகோமே பரமோராஜன்னு துவயே நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நான் அந்யத்ர பாவோ நான் அந்யத்ர கச்சதி ஸ்னேகோமே பரமோராஜன்னு துவயே நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா வீர. இப்போ பெருமாளை பார்த்து ஹனுமான் சொன்னார், கண்டிப்பாக நான் இங்கேயும் வரமாட்டேன், பரமபதம் வரவே மாட்டேன், இங்கே தான் இருக்க போகிறேன், ராமாயணம் கேட்க போகிறேன், காதுனால கேட்க போகிறேன். என்ன காரணம்? ராமாயணம் கேட்டால் கேட்ட உடனேயே நம்முடைய எல்லா துக்கங்களும் நிவர்த்தி ஆகிறது. ஏன் பெருமாளுடைய துக்கத்தையே ஹனுமான் போக்கினார்னு சொன்னால்,
அந்த ஹனுமானுடைய பெருமையை எவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால தான் ராமாயணத்தை கேட்டவர்களிலேயே பிரதானமாக இருப்பவர் ஸ்ரவணம் அப்படின்னா கேட்பதுன்னு அர்த்தம். எப்படி கேட்கணும் அப்படின்னா பகுதா சோதவ்யம், பகுப்பிய சோதவ்யம், பகுதவ்ய சோதவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது புரியணும்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். யூடியூப்பில் ஏதோ ஒன்று பார்க்குறோம், அதை திரும்பி பார்க்க மாட்டோம். அவன் இதான் பார்த்தாச்சு, இதே திரும்ப திரும்ப எத்தனை தரம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் ராமாயணம், போன வருஷம் ராமாயண உபன்யாசம் கேட்டிருக்கோம், இந்த வருஷம் அதே ராமாயணத்தை சொல்கிறதுக்கு அதே ராமாயண சாஸ்திரிகளே வந்திருக்கார், அதே இடத்துல தான் உட்காந்து சொல்கிறார், அதே 24,000 ஸ்லோகங்கள் தான். ஆனால் இந்த வருஷம் கேட்குறப்போ புதுசாக இருக்குது. என்ன காரணம்? அதனால தான் இந்த ராமாயணத்துக்கு ஆதி காவியம் அப்படின்னு பேர். காவியங்கிற சொல்லுக்கு அர்த்தம்னா மனதுக்கு பிடித்ததை நன்றாக சொல்வது எதுவோ அதற்கு காவியம் என்று பெயர். இல்லை கொஞ்சம் மாற்றிக்கலாம், மனதுக்கு பிடிக்காததையும். இப்போ டாக்டர்கிட்ட போனோம், அவர் சொல்கிறார் ஒன்று நீ உப்பு கூடாது, சர்க்கரை கூடாது, புளிப்பு கூடாது, காரம் கூடாது. உடனே இந்த நோயாளி கேட்டார், நான் சாப்பிடலாமா கூடாதா? எல்லாம் சாப்பிடலான்னு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நீ எதுவுமே கூடாதுன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட வரணும்? தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிவிடுறாரு இல்லையா. ஆனால் ராமாயணம் கேட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும்.